श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वर उपनिषत् முதல் ரெண்டு ஸ்லோகங்களும் படிக்கிறோம். பிரம்மவாதினோ வதந்தி கிம் காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதா जीवामकेन क्वच सम्प्रतिष्ठा अधिष्ठिताः केन सुखेतरेषु वर्तामहे ब्रह्मविदो व्यवस्थाम् कालस्वभावो नियतिर्यदृच्छा भूतानि योनि पुरुष इति चिन्त्या संयोग येषां नत्वात्मभावात् आत्माप्यनीश सुखदुःखहेतोः சத்தியம் உணரணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உபனிஷத் தன்னை கண்ணாடின்னு பார்க்கணும். அப்படி உபனிஷத்தனை கண்ணாடின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுற சில பிரம்மவாதிகளை ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இப்படி சிந்தனை பண்ண தொடங்கிட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும் இந்த ஜகத்தெல்லாம் உருவாகிறதுக்கு, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு என்னதான் காரணமாக இருக்கும்? பிரம்மம்னு சொல்கிறாங்களே, அது எப்படிப்பட்ட பிரம்மம்? அதோட ஸ்வரூபம் என்ன? ஜகத்து மட்டும் இல்லை, ஜகத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் இருக்கோம். இத்தனை ஜீவராசிகள் இருக்கு. நம்ம எல்லாரும் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறோம். யாருடைய புரோத்பலத்தினால, ஈடுபாட்டினால நம்ம சுகதுக்கம் அனுபவிக்கிறோம்? அதுக்கு யாராவது காரணம் இருக்காங்களா? இப்படி ஒரு 6-7 கேள்விகள் அவங்களுக்கு நடுவில் டிஸ்கஷனுக்கு வந்தது. அதுக்கு பிறகு அவங்களே இது காரணமாக இருக்குமோ, ஒருவேளை அது காரணமாக இருக்குமென்னு சொல்லி மறுபடியும் பேசும்போது, ஒருவேளை காலம் காரணமோ? இல்லை, காலம் காரணம் இல்லை. ஸ்வபாவம், அதோடைய ஸ்வபாவம் அது கூட இல்லை. நியதி அதையும் கிடையாது. யத்ருச்சயா அதையும் கிடையாதுன்னு அங்கே மந்திரத்தில் நமக்கு காணாது. இப்படி ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாரோ சில பேர் இல்லை அது இருக்க முடியாதுன்னு கொஞ்சம் விசாரணை பண்ணியிருக்கணும். எதிர்ச்சையா இல்லை. பஞ்சமகாபூதங்கள் அதையும் இல்லை. ஜீவனே காரணமோ? அங்கே மட்டும் ஸ்பெஷலாக இந்த ஜீவன் ஹெல்ப்லெஸ் க்ரீச்சர், அனீஷ இவர். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய உலகத்தில் இவனுடைய ஸ்டேச்சர் பார்த்தா இவனோட ஸ்மால் க்ரீச்சர்.
உலகம் என்ன பிரம்மாண்டம் எவ்வளோ பெருசு, கணக்கிலே வரமாட்டோம் நம்ம, தூசி போல். அதனால் அப்போது என்னதான் காரணமாக இருக்கும்? இந்த மந்திரம் வரைக்கும் நம்ம கடந்த சத்சங்கத்தில் விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். அங்கே நான் விவேக சூடாமணி சங்கராச்சாரியர்கிட்ட கூட இப்படி ஒரு சிஷ்யன் வந்தால் அவனும் இப்படி தான். ஸோ இப்போ இவங்களோட விசாரணை இல்லை. கைவல்யோபனிஷத்தில் த சிஷ்யன் அப்ரோச்டு த பிரஜாபதி. ஓகே, எல்லா இடத்துலும் இப்படி தான். சிஷ்யன்னா யார் சத்தியத்தின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானோ, எனக்கு இதுக்கு பதில் வேணும் அப்படின்னு இருக்கிறவன் குரு கிட்ட போகிறான், குருன்னு தேடுறான். அவன் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு குவெஸ்ட், ஜிக்னாசையே அவனுக்கு ஒரு குருன்னு பிரசாதிக்கிறது. அதனால் நம்முடைய ஸ்ரத்தா, க்யூரியாசிட்டி, முமுட்சத்துவம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் பதில் உனக்குள்ளேருந்து வராது, உனக்கு வெளியிலிருந்து குரு சகாயமாக சாஸ்திரம் உபதேசம் கிடைக்கும். அதுதான் இதில் பார்க்கும்போது விவேக சூடாமணியில் சிஷ்யன் கேட்ட கேள்விகள் கொஞ்சம் இன்னும் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கு. எப்படின்னா, கோ நாம பந்த கதமேஷ ஆகதः கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷः கோசாவனாத்மா பரமः க ஆத்மா தயோர் விவேக கதமே ததச்சுதாம் ததுச்சதாம். இப்படி 5 கேள்விகள். பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, இது எங்கே நிற்கிறது? அந்த பந்தம் மோட்சம் என்னது? வேர் இஸ் இட்ஸ் லோக்கஸ்? மையம் எங்கே? சென்னை புதுச்சேரியில் இருக்கு இப்போ மையம். புயல் என்ன ஆயிடுச்சோ தெரில, அதோடைய தாக்குதல் தான் இங்கே நமக்கு கொஞ்சம் தூருது. அப்புறம் ஆத்மான்னு என்ன, பரமாத்மா என்ன, இது ரெண்டுத்துக்கு பேதம் என்ன? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஏன் இப்படி நேராக கேட்குறாரு? இதெல்லாம் எதுக்கப்பா அவனுக்கோ? யார் சொன்னாங்க இதெல்லாம் இப்போ கேட்கணும்னு சொல்லினே அப்படின்னு சொல்லலை குரு. அவனும் ரொம்ப தெளிவோடு வந்திருக்கா, மெச்சூரிட்டியோடு வந்திருக்கா, ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்கிறதுனால அப்போ ஆத்மா என்ன, அனாத்மா என்ன, மாயா என்னென்ன, பந்தம் என்னென்ன, மோட்சம் என்னது இருக்கா, எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்டேன். அதனால் இப்படிப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக ஒருத்தனுக்கு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு சரியான மார்க்கத்தில் ரைட் திங்கிங் அண்ட் ரைட் பாத், அப்போ தான் ரைட் நாலேஜ் வரும். இப்படி ஒருத்தன் கேட்கணும்னா அவனுடைய வாழ்க்கையில் அது பெரிய சுபமுகூர்த்தம், அதிருஷ்டம்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சுபாஷிதமே சொல்லப்படுறது என்னன்னா, மகதாம் புண்ணியபண்யேன, எவ்வளவோ புண்ணியமனே பணம் கொடுத்துட்டே, ரெம்யூனரேஷன். புண்ணியபண்யேன கிரீத்தேயம் காயம் ஸ்வயா, உன்னால் இந்த சரீரத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்கே. என்ன விலை, என்ன கரன்சி? புண்ணியமனே கரன்சி கொடுத்த. என்ன புண்ணியம்? மகதா புண்ணிய பண்ணியேனா. அப்போது இப்படி இவ்வளோ விலை வச்சு வாங்கிட்ட இந்த சரீரத்தினை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்? 10 லட்சம் 15 லட்சம் வச்சு நல்ல புது கார் வாங்கிட்ட அதை எப்படி வச்சுக்கணும் இல்லையா? அது யூஸ் பண்ணணும், சரியாக யூஸ் பண்ணணும், அதனை பார்த்துக்கணும், சர்வீஸ் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஜாக்கிரதையாக என்ன பண்ணும்?
பாரம் துக்கோ ததிர் கந்தும், துக்கவனே இந்த கடலை தாண்டணும் நீ. யாவன்ன வித்தியதே, இது வந்து டேமேஜ் ஆகி யூஸ்லெஸ், இனிமேல் இது லாய்க்கில்லை, இது ஸ்க்ராப்புக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா உபயோகப்படுத்துக்கோ அதை. சரியா? பாருங்க எவ்வளோ அழகாக துக்கத்தை தாண்டுற, துக்கமனே கடல் கந்தும் தாண்டறதுக்காக இது உடஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே, இது உளுந்து போகிறதுக்கு முன்னாடியே, இது நம்ம சொல்கிறது கேட்கவே கேட்காது இனிமேல் அப்படின்னு நிலை வர்றதுக்கு முன்னாடியே, அதுதான் புத்தி இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. நம்ம அது பண்ணிகிட்ருக்குறோம். சரியா? அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தில் ஒரு பதம் முக்கியமாக சொல்லணும். என்னன்னா, இதெல்லாம் ஏன் இது கிடையாதுன்னு சொல்லி என்ன கன்க்ளூஷனுக்கு வந்து அவங்களுக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் தெரியுமா, ஏஷாம் நம்ம சொன்ன இந்த காலமும் அதிருஷ்டம் அது இது நியதி இதெல்லாமே கூட நது ஆத்மபாவாத், அது ஆத்ம இல்லை, எல்லாமே ஜடமாக இருக்கே. எப்படி தெரியும் ஜடம்னு ஏன் சொல்கிறேன்? இல்லை அனாத்மன் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஆத்ம பாவம் ஆகாதனால அந்த நான் இது ரொம்ப முக்கியம். நெகேட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஆன்சர் அங்கே இருக்கு. நத்வாத்மபாவ நது ஆத்மபாவாத் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஆத்மான்னு அணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்மா அபிமானி அகங்காரி, இவன் என்ன பண்ணுவான்? இவன் அனீஷ, ஈஷா கண்ட்ரோலர், அனீஷா கண்ட்ரோலே கிடையாது. இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட விக்குருத்தியிலோ நமக்கு ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது கண்ட்ரோல். அந்த வில் பவர் అనేది இருக்கு, புருஷ பிரயத்ன வில் பவர் இது இருக்கு. பட் 50% தான், 50% ஈஷஜி கத்ருராக்னயா பிராப்யதே பலம் கர்ம கிங்கர் ஈஷயாய் ஈஷாவாஸ்யம் ஈஷா. சரி, அதுதான் அந்த மந்திரத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 3வது மந்திரம் தொடங்குகிறோம். ते ध्यानयोगानुगता अपश्यन् देवात्मशक्तिं स्वगुणैर्निगूढाम् यक्कारणानि निखिलानि तानि कालात्मयुक्तान्यधितिष्ठत्येकः कालात्मयुक्तान्यधितिष्ठत्येकः. அப்போ என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பூர்ணமாக பதில் கிடைக்கல. இது எல்லாம் அனாத்மான்னு சொல்லி அவங்களுக்கு உள்ள நடுவில் நினச்ச சொன்ன அபிப்பிராயம் எல்லாம் இது ஆக முடியாது, இது காரணம் ஆக முடியாதுன்னு சொல்லி, சரி என்னதான் பண்ணணும், இனிமேல் தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு நினைக்காமே, அப்படி பிரயத்தனத்தை விட்டு கொடுக்காமே என்ன பண்ணாங்க, தியானம் பண்ணாங்களாமா. தியானம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தியானம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது. இது முக்கியமான பதங்கள் என்ன ஏதாவது இருக்கான்னு சொல்கிறேன், மொத்த சாராம்சத்தின்னு சொல்கிறேன்.
தியானயோக அனுகதாக அபஷ்யன். எல்லாருமே அவங்க தியானம் செய்ய தொடங்கிட்டாங்க. தியானத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன அந்த காரணமனே. என்னது? தேவாத்மக சக்தி. இங்கே தேவன்னா பரமாத்மா, அந்த பரமாத்மாவுடைய சக்தி. அப்படின்னா பரமாத்மாக்கு பிரகிருதி மாயானே ஒரு சக்தி இருக்குது அவர்கிட்ட. அந்த மாயா தான் இந்த உலகமெல்லாம் காணப்படுறதுக்கு உருவாகிறதுக்கு காரணம். தேவாத்மக சக்தி. அந்த மாயா சக்திக்கு 3 குணங்கள் இருக்கு. ஆனால் அதோடைய குணங்களை வச்சு அதுக்கு எஜமானி யாரோ அந்த சத்தியம் பரமாத்மா தெய்வத்தினை மறைச்சிடுறது. பாயிண்ட் அது பரமாத்மாவுடைய சக்தி. த இன்டர்னல் ஹீஸ் பவர் மாயா. பிரம்மாஸ்ரிதா திரிகுணாத்மிகா மாயா அஸ்தி. தத்துவபோதத்தில் பிரம்மன் ஆசிரிச்சு இருக்கிற 3 குணங்களோட கூடியிருக்கிற மாயா இருக்கின்றனது. அது பாருங்கோ, அந்த 3 குணங்களை வச்சு அது எல்லா தோற்றம் காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் எஜமானி யாரனேது யாருக்கு தெரிய விடாமல் முன்னாடி டான்ஸ் பண்ணுறது. எல்லாரும் அந்த டான்ஸ் தான் பார்க்குறாங்க. டான்ஸ் டைரக்டர் யாருக்காவது தெரியுமா? சினிமா டைரக்டர் யாருக்காவது தெரியுமா? அந்த பொம்மை மட்டும்தான் தெரியும். அப்படி தான் நம்ம எல்லாரும் அந்த மாயை காட்டுற டான்ஸ்னு பார்த்துட்ருக்குறோம். சரியா? ஸ்வகுணைஹி நிகூடாம். சரி, அந்த மாயாவது தன்னை கரெக்டாக தெரிவிச்சுக்கிறதான்னு சொன்னால் அதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல இல்லையா? அகட்டித்த கடனா பட்டியசே. அப்புறம் அது இருக்கான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொன்னாலும் அது இருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது, பின்னமானு சொல்ல முடியாது, பின்னம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி மாயக்கு சங்கரர் அழகான ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா? மொத்தத்தில் அது அசல் இல்லை. யாமா சாமாயா, யா மா எது இல்லையோ அது மாயா. சரி, மொத்தத்தில் இவங்களுக்கு தியானத்திலும் தியானத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள ரிலைஸ் பண்ணாங்க. அபஷ்யன் பரமாத்மானே ஒரு மூலம் இருக்கு. மூலத்தில் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி இதெல்லாம் இப்படி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். என்ன தமிழில் ஃபேமஸாக சொல்லுது? மரத்தில் மறைந்தது மாமலை யானை, மரத்தை மறைத்தது மாமலை யானை. அப்புறம் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது அது. அதுதான் வேதாந்தம். அதில் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யானை பொம்மை பார்க்கும்போது இது மரம் అనేది யாருக்கும் ஞாபகம் வருதில்லை. மரத்தை பார்க்கும்போது அதில் யானை இருக்கா இதில். அப்புறம் அந்த கார்பெண்டர் அதை கொண்டு வரா. மண் பார்க்கும்போது குடம் இருக்கானேது அதில் தெரியலையே. ஆனால் குடம் வந்ததுக்கப்புறம் மண் மறந்து போச்சு. அதே போல் இந்த பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது பரபிரம்மம் சத்தியம் தெரியல இல்லையா? அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? அந்த சத்தியம்தான் மூலம். ஆனால் பிரம்மம் தானாக எதுவுமே ஆக முடியாது, மாற மாட்டார். ஆனால் அவரோட சக்தினால் ப்ரொஜெக்ட் பண்ணுவார், மாயா சக்தினால். படித்தோம் இது முன்னாடி. பிரம்மன் இவ்வளோ சிருஷ்டி மாயக்கு காரணம் அவர் தான். மாயோட ஹஸ்பண்ட் பிரம்மன் அப்படி வச்சுக்கோங்க. மாதிரி இவ்வளோ சம்சாரம், இவ்வளோ பெரிய உலகம் எல்லாம் பண்ணுறார். அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாச்சு. போட்டி போட்டு ஆட்டம் போடுறாங்க.
ஆட வைக்கிறாங்க நம்மளை. அதனால பிரம்மனுக்கு ஏதாவது தலைவலி இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எல்லாருக்கும் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, குடும்பத்தில். பிரம்மனுக்கு ஏதாவது இருக்கான்னா இல்லை. பிரம்மனில் மாற்றம் இல்லை. பிரம்மனுக்கு டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன், புயல் எதுவுமே இல்லை. விவர்த்த உபாதான நிமித்த காரணமாக இருக்கின்றனர், மாறாத காரணம். இதெல்லாம் பேக்ரவுண்ட் வரணும். இப்போ அந்த அளவுக்கு ஆழமாக போக வேண்டாம். உள்ள அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் வரும்போது போவோம். உபனிஷத்துன்னு நம்ம அதெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கு தானே. அது அப்புறம் இங்கே சந்தேகம் வரும். சார், நீங்கள் நிறைய வாட்டி தியானம் பண்ணுறதுனால ஞானம் வராதுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் அந்த அஷ்டாவக்கரர், மாண்டூக்கியம் அதெல்லாம் பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பீங்க. தியானம் பண்ணுறதுனால ஒருத்தனுக்கு ஞானம் வராது, சத்தியம் தெரியாது. மாதிரி இப்போ இங்கே எப்படி இவங்க அப்புறம் ஒன்று சிரவணம் பண்ணாமே அவங்களுக்கு தியானம் மட்டும் பண்ணதுனால பிரம்மம் சத்தியம் தெரிஞ்சிச்சா? சந்தேகம் வரும். இல்லை, அவங்க நல்லா சிரவணம் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரம்மவாதினஹா. எப்போ பண்ணாங்க? இந்த அந்த ஜென்மத்தில் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பண்ணாங்களோ? சிரவணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ உட்காந்துட்டு கேள்விகளை வந்துச்சு, மனனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டது, அவங்களுக்குள்ள வந்த கேள்விகளை அப்படி அவங்களே சிந்தனை பண்ணன்னு அர்த்தம் என்ன? டீச்சிங்னு ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுனால. டீச்சிங் அங்கேருந்து வந்துச்சு, சிரவணம் பண்ணியிருக்கணும். ஆனால் உபனிஷத்தை சொல்லலை. டிரான்ஸ்லேஷன்ஸில் எல்லாத்தில் கூட அவங்க மெடிடேஷன் பண்ணாங்க. இன் மெடிடேஷன் தே ரியலைஸ்டு. ஞானம் என்பது ருஷிகளாக இருந்தால் கூட, இப்போ இங்கே உடனே பிரம்மவாதின்னு சொன்னால் இவங்க என்ன ருஷிகளா? அந்த ருஷி பரம்பரை அந்த காலத்தில் எப்போது ஸ்வேதாஸ்வதரர் இது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சது சொல்கிறார். அப்போ அவருக்கு முன்னாடி நடந்திருக்கணும். மாதிரி அப்போது இவங்க என்ன கேட்டகரியில்னா, இவங்க முமுட்சு சாதகர்கள் தான் சிரவணம் பண்ணியிருக்காங்க, மனனம் பண்ணாங்க. இப்போது அதுக்கப்புறம் நிதித்தியாசனந்த தியானம். அந்த நிதித்தியாசனத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஞான நிஷ்டை வந்தது, சத்தியம் தெளிவாக தெரிஞ்சது. இது இல்லாமல் பொதுவாக சொல்கிற எக்ஸ்பிரஷன் ருஷிகளுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் தியானத்திலோ அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுனேது சொல்கிறோம். அங்கே அவங்க ஆல்ரெடி ஞானம் அடைஞ்சிருக்காங்க, பிரம்மத்தனை உணர்ந்திருக்காங்க. அப்படி சத்தியத்தினை உணர்ந்த மகாத்மர்கள் மூலமாக, சாத்விக சம்பன்னர்களாக இருக்கிற அந்த மகாத்மர்கள் மூலமாக அந்த சத்தியம் இன்னும் மறைஞ்சிருக்கிற எல்லோருக்கும் வெளிப்படாத அந்த மந்திரங்கள் அவங்களுக்கு மெடிடேஷனில் அவங்க பார்த்தாங்க, மந்திரங்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரங்கள் பார்க்குற சக்தி இருக்கிற ருஷிகள்னா அவங்க ஆல்ரெடி ஞானிகளாக இருக்கணும். ரிஷதி ஜானாதீதி ருஷய, மந்திர திரஷ்டார்ஹா ருஷய. ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக சிரவணம் பண்ணிதாகணும். நம்ம சுத்திப்படுத்திட்டு சத்துவகுணத்தின் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த கிராஸ்பிங் குவாலிட்டி ஆஃப் த மைண்டு நல்ல இம்ப்ரூவ் ஆகணும். கேட்டது மனனம் செய்ய செய்ய கேட்க அது நமக்கு ஞான நிஷ்டனை கொடுக்கும். அந்த கடைசி ஸ்டேஜ் தான் தியானம் என்றோம். ஆனால் பொதுவான அர்த்தம் எடுத்துக்கூடாது, சரியா? இல்லைன்னா சந்தேகம் வரும். இது இந்த 3வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்.
இப்போ அதுக்கப்புறம் அவங்களை அந்த விஷயத்தினை இப்போ அவங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சது, அந்த தெரிஞ்ச விஷயத்தினை இப்போ அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து தான் நான் ரியல் டீச்சிங் ஸ்டார்ட் ஆகிறது. 4வது மந்திரத்திலிருந்து மூணாவது வரியிலோ எது 3வது ஸ்லோகம் மந்திரம் இப்போ படித்ததிலோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தேர் பஷன் அண்ணாங்கள என்ன தெரிஞ்சிச்சுன்னா காரணா நிகிலா தானி அபஷன். என்னது தானி நிகிலானி காரணானி, எல்லாத்துக்கும் காரணமாக ஏது இருக்குன்றதோ அந்த காரணத்தில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தினாலனே ஸோ கிளியராக சொல்லிட்டாங்க. புருஷா பிரகிருதி ரெண்டுதுன்னு சொல்லிட்டாங்க. பிரம்மனோட மாயா சக்தி ரெண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ வரைக்கும் பேசி முடிச்சுட்ட அந்த காலம் அப்படின்னு சொன்னவில்லை, அந்த காலாத்மக யுக்தானி அதிஷ்டதி ஏகः. ஓகே, அதிதிஷ்டத் ஏகः. அப்போது நம்ம நினச்ச இது எல்லாமே அது மேலே ஆதாரப்பட்ட தவிர இது காரணமே இல்லை. இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம நினச்சதெல்லாம் யோசிச்சதெல்லாம் டிபெண்டிங் ஆன் தட் அப்படின்னு அந்த மந்திரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 4வது மந்திரம் தமேகநேமிம் த்ரிவ்ருதம் ஷோடசாந்தம் சதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிः ஆதாரம் விம்சதி பிரத்யராபிः அஷ்டகைः ஷட்பிர்விஸ்வரூபைகபாசம் த்ரிமார்கபேதம் த்விநிமித்தைகமோகம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ரொம்ப பொயிட்டிக்கல்லாக நல்லா இருக்கும். பதங்கள் சிலதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல் காம்பினேஷன் சம்ஸ்கிருதம். ஆனால் எல்லாமே பொயிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நிறைய. சரி, இந்த 4வது மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது அவங்க தான் சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பதம் இதில் இல்லை, 5வது மந்திரத்தில் வரும். இங்கே ஒரு இமேஜினரி திருஷ்டாந்தம் சொல்லப்படுறது. உபனிஷத்துக்கு இந்த இமேஜினரி அப்படின்னா திருஷ்டாந்தம் உதாரணம் ஒன்று சொல்லி அதினி அதுக்கப்புறம் தார்ஷ்டாந்தம் நிஜத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறது பல இடத்துல உபனிஷத்தை உபயோகப்படுத்தும். அது கூட முக்கியமாக கட்டோபனிஷத்தில் ரத கல்பனா, அப்புறம் தனுஷ் பாண கல்பனா ஓம்காரம் விஷயம்ல. இங்கே சக்கர கல்பனா, ஒரு சக்கரத்துடைய வர்ணனம் இங்கே வருது. சரியா? ஒன்று பதத்தினு நான் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸு பல காமெண்டேட்டர்ஸ் வியாக்கியாத்தர்கள் அதனை பல திருஷ்டிலோ பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் வெளியே அப்படி பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏக நேமிகி, நேமிகன்னா சக்கரம், ஒரு சக்கரம் போல் சக்கரம். சரியா? அதுதான் இவங்க இதெல்லாம் ஒரு சக்கரம் போல் நடந்து கொண்டிருக்கிறது
ஸோ பொதுவாகவே சிருஷ்டிக்கு நம்ம வந்து மகாபாரத் என்ன வருது மறுனே ஞாபகம் இருக்கா சீரியல்? அது எபிசார் அத்தனை எபிசோடு பார்த்து ஞாபகம் இல்லாமல் இருக்கும். சக்கரம் அப்படியே சுற்றிக்கிட்டு கிட்டுக்கு வந்துடும், நம்ம கிட்ட வரும். காலச்சக்கரம் என்ன சிருஷ்டி అనేది வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். நம்ம பேசியிருக்கோம், அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, சக்கரம் போயிட்டே இருக்கு. ஸோ அதே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சக்கரம் போல் லைக் திஸ். என்னது இந்த சிருஷ்டி மொத்தம் வந்து ஒரு வீல் போல். ஓகே, இங்கே வந்து அந்த ஏக நேமிகன்னு சொல்லும்போது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். சக்கரத்தை ஒரு பக்கம் ஊகிச்சுக்குங்க. மாயாவே சக்கரம், பிரகிருதி, சக்தி, அஜ்ஞானம், இந்த பதங்கள் எல்லாம் கொடுக்கலாம். பட் ஜெனரலாக டிக்ஷனரி மீனிங் நேமிகன்னா சக்கரந்தான். நைமிஷாரண்யத்து கூட அதுக்கு ஒரு கதை இருக்குது, பாகவதம் சமயத்தில் சொல்லியிருக்கு. பிரம்மதேவன் ஒரு தர்ப புல்லுன்னு சக்கரம் போல் பண்ணி, இது போய் எங்கே விழுந்தா அந்த இடம் தபஸுக்கு ரொம்ப பொருத்தமான இடம்னு சொல்லி ஒரு காலத்தில் ருஷிகள் எல்லோரும் கேட்டதுனால அப்படின்னு ஊதிட்டாரம்மா, தர்ப புல்லு சக்கரமாக பண்ணி. அது எங்கே போய் சக்கரம் அது அப்படி காட்டில் போய் எங்கே அப்படி நின்று சாஞ்சிச்சோ, நிமிஷ ஓகே, நேமி த சக்கரம். சரி, அப்புறம் 2 இது என்னது? திரிவிருத்தம். இது 3 குணங்களோட கூடியிருக்கின்றது. சரியா? திரிவிருத்தம், தேசம், காலம் அண்ட் காரணம். இந்த 3 வந்ததுன்னு எப்படியாவது எடுத்துக்கலாம். இல்லை வேதாந்தத்தில் சொல்கிற திரிபுட்டின்னு இருக்குல்ல, 3. அதுக்கப்புறம் இல்லைன்னா எல்லாம் 3 நிறைய இருக்குது நமக்கு லிஸ்ட்டு. ட்ரினிட்டிஸ் நிறைய இருக்குது, திரிமூர்த்திகள் இருக்குது, 3 அவஸ்தைகள் இருக்குது, 3 காலங்கள் இருக்குது, 3 சரீரங்கள் இருக்குது, எல்லாம் 3. பட் இத்தனை 3 டிவிஷனுக்கு காரணம் 3 குணங்கள், அதோடைய காம்பினேஷன் தான், அதை மறக்கக்கூடாது. திரிவிருத்தம். இல்லை திரிபுட்டியில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் பேர் சொல்லும்போது ஒரு இடத்துல தியாத்ருத்யேய ரூப தர்ம விவர்ஜித. உதாரணத்துக்கு இது தியாத்ரு தியானம் பண்ணுறதுன்னு ப்ராசஸ் 3 வரும் எல்லா இடத்துல. தெரிஞ்சுக்கிற நானும், தெரிஞ்சுக்கிற விதானம், தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்படி சாதனம் சாத்தியம் అనేది இல்லாத அந்த நிலைக்கு பேருக்கு சித்தம். நாரத பக்தி சூத்திரத்தை ரிஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். சித்தோ பவதின்னு சொன்னான். எனக்கு இந்த பராபக்தி அடைஞ்சவன், அத்வைத பக்தி அடைஞ்சவன் என்ன பூர்ணமாயிடுறான், சித்தன் ஆயிடுறான்னா, பக்தனும் பக்தி பகவான் 3 இல்லை. அது அப்போ ஏகம் சித்தனாயிட்டான்னு அது அர்த்தம். சரி, ஷோடசாந்தம் 11 அவயவங்கள், ஓகே, பார்ட்ஸ். இது சாங்கிய ஃபிலாசபி படி நம்ம கபிலகீதா வேறு இடத்துல பாகவதம் அங்கே பார்த்தோம். 11 இந்திரியங்களும் மனசோட சேர்த்து 5 1 11 ப்ளஸ் 5 பஞ்சபூதங்கள் 16 ஆயிடுச்சா? என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் ஒரு சக்கர கல்பனை பண்ணி இதில் சோமினி தத்துவங்கள் இதெல்லாம் கவனிச்சிடறாங்க. நம்ம கவனிக்கிறோம், நம்ம முன்னாடி கூட இருக்கு, ஆனால் நம்ம சிந்திக்க மாட்டோம். நமக்கு எங்கே சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு
நல்லா அதுக்கப்புறம் தூங்கிடுது, திரும்பி எழுந்துக்கிறது, திரும்பி சாப்பிடுறது, திரும்பி தூங்குறது. நமக்கு யோசிக்கிறதுக்குள்ளே பசி வரும், அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்குள்ள தூக்கம் வரும். இப்படி தான் என்னதான் பண்ணுறேன்னா சாப்பிட்றேன் தூங்குறேன், சாப்பிட்றேன் தூங்குறேன். என்ன ஆச்சு? இப்போ 70 வயசு வந்துச்சு சுவாமி. போச்சு போ. இது நமக்கு அதுதான் அனீஷையா. ரொம்ப நிச்சயம், திருடம், தார்டியம் இருக்கிறவனுக்கு வேலை நடக்க முடியும். சரி, ஷோடசாந்தம் சொல்லிட்டார். அப்புறம் சதார்த்தாரம். இந்த சதார்த்தம்னா 100 பாதி 50. இங்கே 50 என்ன இருக்காம கம்மிகள், சக்கரத்துக்கு கம்மி இருக்கணும் இல்லையா, ஸ்போக்ஸ் இருக்கணும். 5 அதில் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது எல்லா பதத்துக்கு நான் அர்த்தத்துக்கு போல் அது அப்புறம் நமக்கு அதே ஒரு பெரிய விஷயம், பிரம்மன்னு மறந்துடுவோம். 50 கம்மிகள் அந்த சக்கரத்தில் இருக்குன்னு சொன்னால் 5 விபரியங்கள் 5, 28 அசக்திகள் அப்படின்னு சொல்கிறான். டிசபிலிட்டிஸ் 28 டிசபிலிட்டிஸ் இருக்காமா. அது எல்லாம் வேண்டாம். இப்போ என்ன நிறைய விவரணம் கணக்கு ஜஸ்ட் ஒரு 9 துஷ்டியான சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸு. 28 டிசபிலிட்டிஸு, 9 சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸு, அப்புறம் 5 விபரியம்னா டிஃபரன்சஸ், அப்புறம் அஷ்டசித்திகள். இதுதான் இந்த 50 கணக்குன்னு ஒரு காமெண்டேட்டர் ஒரு இதில் சொல்கிறாங்க. அது பரவாயில்ல, விட்டுடுவோம். விம்சதி பிரத்யராபிகி. அப்புறம் ஒரு 20 கவுண்டர் ஸ்போக்ஸு. அந்த 50க்கு திரும்பி சப்போர்ட்டு இன்னொரு 20 கம்மிகள் இருக்காமா. என்னன்னா அங்கே மறுபடியும் 10 இந்திரியங்களும் 10 இந்திரிய விஷயங்கள், 10 இந்திரியங்கள் 10 இந்திரிய விஷயங்கள் ஆப்ஜெக்ட்ஸு. அதனால ஒரு 20 அது. அப்புறம் ஷட்பிஹி அஷ்டகைஹி, ஒரு 8 கூட்டணியாக இருக்கிற ஒரு 6 கூட்டணி, 6 sets of 8 groups. அதோட பேர் மட்டும் சொல்கிறேன். பிரகிருதி அஷ்டகம், தாத்வஷ்டகம், சித்தி அஷ்டகம், பாவாஷ்டகம், தேவாஷ்டகம். தேவர்கள் உள்ள வெரைட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா. குணாஷ்டகம் அப்படின்னு 8 அஷ்டகம், 6 அஷ்டகங்கள் இருக்கு. சரியா? இல்லை சார், நம்ம ஸ்தோத்திரமாலையில் நிறைய அஷ்டகம் இருக்கு. அது இல்லை. திரிமார்க, 3 மார்க்கங்களாமா. தர்ம அதர்ம ஞானம். ஓகே, தர்ம அதர்மம் அண்ட் ஞானம். அதுக்கப்புறம் விஸ்வரூபைக பாசம். ஒரே ஒரு பெல்ட் போல் இந்த பாசம்னா கயிறு. இது நீ மேலே நின்று போட்டு பெல்ட்டு சுற்றுறதுக்கா இல்லை நடுவில் போட்டு இழுத்து போகிறதுக்கா பெல்ட் போல். பாசம்னா கயிறு. ஒரு பாசம் மட்டும்தான் இருக்கமா. எதுன்னா எது இந்த மொத்த சக்கரத்தினை மூவ் பண்ணுறதுக்கு காரணமாக கயிறாக இருக்கின்றாம். அது என்னன்னு சொன்னால் ஏக பாசம். அது என்னன்னு சொல்லலைங்க. அது என்னன்னு காமம். அது விஸ்வரூபம்னு ஏன் சொன்னாங்கன்னு, விஸ்வரூப ஏக பாசம். பாசம்னா காமம் ஆர் மோகம். மோகம் கீழே வேறு இதில் வருது. பாசம் சொன்னது காமம். அது விஸ்வரூபம் என்ன சொன்ன அது. அதுக்கப்புறம் நிறைய முகம் இருக்கும் அதுக்கு. ஆசைனது ஒன்றாவா இருக்கா. ஒரு மனிதனுக்கு ஒன்றா இருக்கிறது இல்லை.
ஒரு நிமிஷத்தில் இருக்கு ஆசை வேறு, இன்னொரு நிமிஷத்தில் இருக்கிற ஆசை வேறு இல்லையா? கிளாஸுக்கு வரலாம்னு ஆசை இருந்தது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிளைமேட்டு இப்படி இருக்க தெரியல, மழை ஜாஸ்தி ஆகலாம், ஆசை மாறிச்சு, போக வேண்டாம். ஆனால் எல்லோரும் வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம ஆசைக்கு ஆசைப்படுறதுக்கு அங்கே ஏதோ இருக்கணும் இல்லையா? நம்ம ஆசைப்படுற அந்த பொருட்கள் ஆப்ஜெக்ட்ஸ் மல்டிட்யூட், விஸ்வதோமுகம்னு ஃபுல் மல்டி டைமென்ஷனல். சரி, த்விநிமித்த ஏகமோகம். ஆனால் இந்த டிசைர் இப்படியே வரது, அதென்ன ஒரு பிரமனால், மோகம்னா இங்கே பிரம டெல்யூஷன்னால் எல்லாம் துவைத்தமாக காணப்படுறது. துவந்த்வாஸ், ரெண்டு துவைத்தம், ரெண்டு டியூவாலிட்டி, துவந்தங்களாக காணப்படுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் ஒரே பிரமதான். அதனால ஏகமோகம் த்விநிமித்தம். அப்படின்னா எல்லாமே துவந்தங்கள் நமக்கு தெரியுமே, புண்ணிய பாபம், லாப நஷ்டம், மான அவமானம் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லி 9 சொல்லிட்டேன் நான். அதீமஹா అనేది இங்கே இல்லை, அது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. இது இப்படி நமக்கு இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் நமக்கு புரிஞ்சதை. அதீமஹா present tense, we realize this அப்படின்னு சக்கர கல்பனா. ஓகே, அந்த வார்த்தைகள் அது டீட்டெயில்ஸ் பற்றி நினச்சிக்காம நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த கொஞ்சம் உலகத்தினை பார்த்துட்டே சிந்திச்சா போதும், எல்லாம் இங்கே இருக்கு. சரியா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது தெரிஞ்சது வச்சு கண்ணு தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுற அது நீ காட்டணும். ஃப்ரம் நோன் டு தி அன்னோன், அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி. அன்னோன் என்ன அது இல்லவே இல்லையா? இல்லை, இருக்கிறது அதுதான் ஆக்சுவலி. ஆனால் என்ன பண்ணுறது, இதோ இந்த பிரம மாய மறைச்சிடுறது. அப்போ அது சொல்லணும். அதுதான் இவங்க முதல் நமக்கு தெரிஞ்ச உலகத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சக்கரமாக சொல்லப்பட்டது. சரியா? ஸோ இவ்வளோது. அதில் 5வது மந்திரம் அடுத்தது. பஞ்சஸ்ரோதோம்பு பஞ்சயோனுக்ரவக்ராம் பஞ்சயோன்யுக்ரவக்ராம் பஞ்சப்ராணோர்மி பஞ்சபுத்தியாதிமூலாம் பஞ்சாவர்த்திம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கௌகவேகாம் பஞ்சதுக்கௌகவேகாம் பஞ்சாஷத்பேதாம் பஞ்சபர்வாமதீமஹ பஞ்சபர்வீமஹ அதீமஹ. இங்கே பார்த்தீங்களா அந்த வார்த்தை, கடைசி வார்த்தை, அது அங்கேயும் சேர்த்துட்டோம் நம்ம. இங்கே இருக்கிறதுனால அங்கே, ஆனால் உபனிஷத்து மந்திரத்தில் அங்கே இல்லை. அது என்ன இந்த மந்திரம்னு சொன்னால் 5வது மந்திரம். இங்கே இன்னொரு விதமான கல்பனை, இன்னொரு உதாரணம், திருஷ்டாந்தம். ஓகே, முன்னாடி சொன்னது அந்த சக்கர கல்பனா பலதெல்லாம் அப்படியெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் சமஷ்டி லெவல்லோன்னு கவனிச்சுக்கலாம். முன்னாடி மொத்தம் சமஷ்டிக்கு மேக்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காக வெஷ்டி மைக்ரோ லெவலில் கூட அதே தான் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லும்போது வேறே உதாரணம் கொடுத்துட்டு அவங்க விவரிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு நதி
நதி பிரவகிக்கிறதா, அந்த நதி தான் உதாரணமாக எடுத்துட்டு இங்கே சொல்லப்படுறதை. பஞ்சஸ்ரோதோம்பும் அப்படின்னா ஒரு நதி இருக்கு, ஆனால் அது 5 பிரிஞ்சு பாயிறது. 5 பிரிஞ்சு நிறைய வாட்டி அப்படி ஆகும் இல்லையா? ஸோ த டிஃப்ரெண்ட் 5 பிரான்ச்சஸாக பிரிஞ்சு போகிறது, 5 பிரவாகமாக போகிறது. என்ன அதுன்னு சொன்னால் 5 ஞானேந்திரியங்கள். இப்போ அங்கே தான் சொன்னாங்களே, அங்கே சொன்னோம் டோட்டலாக. இப்போது உன்னை பற்றி யோசிச்சுப்பார், இது 5 பாருங்க 5 டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். 5க்கு அது போய் கவனித்து தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம். காது சப்தம் தெரிஞ்சுக்கணும், கண் ரூபம் தெரிஞ்சுக்கணும். சப்தத்துக்கு ரூபத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதெல்லாம் அப்புறம் மைண்டில் போய் அங்கே சார்ட்டிங் ஆஃபீஸில் போய் எல்லாம் சரியாயிடும். ஓகே, அதனால் பிரபஞ்சம்னா பிரபஞ்சம் பற்றி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் பஞ்ச பஞ்ச பஞ்சன்னு வருது எல்லாமே. அப்படி என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வெஷ்டிக்குள்ளே கூட அந்த பிரபஞ்சமே தான் இருக்கின்றது. அதனால பிண்டத்தில் என்ன இருக்கிறதோ, அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் பிண்டத்தில் இருக்குது. பிண்டத்தில் இருக்கிறதோ பிரம்மாண்டத்தில் இருக்கணும் இல்லையா? பிரபஞ்சம். அதனால அர்த்தம் என்ன தெரியுமா? பிரகர்ஷணேன பஞ்ச பஞ்ச விதமா பவதி. பிரகர்ஷணேன பஞ்ச பஞ்ச விதம் பவதி இது பிரபஞ்ச. அதனால் இங்கே நிறைய பஞ்ச 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 இருக்கு. ஏன்னா மெயின்லி பஞ்சமகாபூதான்னு சொல்கிறோம் இல்லையா, 5. அதுக்கப்புறம் அங்கேருந்து தொடங்கிச்சு. ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த 5 பற்றி நமக்கு நிறைய சொல்லப்படுறது. 2வது வார்த்தை என்னென்னா பஞ்சயோனி உக்ர வக்ராம். இந்த பஞ்சபூதங்களின் முதல்ல சொல்லப்பட்ட பஞ்ச ஞானேந்திரியங்களும் இது எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங் அந்த பஞ்சபூதம் ஒன்று இருக்குல்ல. காதுக்கு திக் தேவதை ஆகாசம், கண்ணுக்கு திக் தேவதை சூரிய இல்லையா? அந்த மாதிரி ரூபத்துக்கு ஆக்சுவலாக அக்னின்னு சொல்கிறோம், சூரியன். ஸோ வெளிச்சம். இந்த மாதிரி ஸ்பர்ஷத்துக்கு காற்று, அதே போல் நாக்கில் ருச்சிக்கு ஜலம், இங்கே கந்த தன்மாத்திரை ஸ்மெல். அப்போது ஒரு பஞ்சமகாபூதம் ஒரு ஞானேந்திரத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால பஞ்ச யோனிகின்னா பஞ்சபூதங்களும் மையமாக வச்சுக்கிட்டு அதோடைய சக்தியை இங்கே ரொம்ப அந்த பஞ்ச உக்ரவக்ரம் யோனிகி வெரி பவர்ஃபுல்னோ. பஞ்சமகாபூதங்கள் என்ன அது அப்படியே பயங்கரமாக கோபமாக ஏதாவது காட்டிச்சுன்னா அவுட்டு, எல்லோரும் போயிடுவாங்க. ஆயிடுது. பூகம்பம் வந்தால் பூமி ஒரு வாட்டி அப்படி கம்பிச்சா, கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பூமி கோபம் வந்தால் பூகம்பம், மனுஷனுக்கு கம்பம் வருதில்ல கோபம். அதே போல் காற்றுக்கு, ஜலம், எல்லாத்துக்கும் அக்னி, ஏதாவது அது அப்படி ஒரு பார்த்தாச்சுன்னா அப்படி அவ்வளோதான் பஸ்மம் இல்லை. அப்போது அந்த உக்ரன்னா வெரி பவர்ஃபுல். அந்த 5 கூட அதில் வந்தது தான் இந்த 5 பிரவாகங்கள். அடுத்தது பஞ்ச பிராண ஊர்மிஹி, ஊர்மிம், ஊர்மய. இந்த ஊர்மி வார்த்தை நம்ம வேறு சந்தர்ப்பத்தில் சொன்னோம் இல்லையா? அது நம்ம இந்த நீர் சுடல் அப்படி சொன்னால் அது வேவ்ஸ் அன்னி கூட எடுத்துக்கலாம். வேவ்ஸ், ஊர்மியன்னா அலைகள். என்ன அது? பஞ்ச பிராணங்கள். பஞ்ச பிராணங்களே அலைகள். இங்கே பிராண, அபான, சமான, உதான, வியான. எல்லாம் ஜியாகிரஃபி சயின்ஸு படிக்கிற மாதிரி இருக்குல்ல கிளாஸு. ஆமாம்,
அப்படி தான் இருக்கும். எல்லாம் இங்கே இருக்கே. இங்கே இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பஞ்ச புத்தியாதி மூலம் 5 ஞானேந்திரியங்களோட கண்ட்ரோல் ரூம் புத்தி. வார்த்தைகள் எப்படி சேர்க்கப்பட்டது பாருங்கோ. புத்தி ஒன்றுதான், ஆனால் பஞ்சத்துக்கு மூலம் என்றான். என்ன பஞ்சமாக இருக்கணும்? 5க்கு கண்ட்ரோல் ரூம் ஒரே மைண்ட் தானே புத்தி. சரியா? அதுக்கு அடுத்தது பஞ்சாவர்த்தாம். இங்கே ஆக்சுவலி அது ஆவர்த்தாம் அப்படின்னத நீர்ச்சுடல். இந்த விரல்பூலுக்கு ஆவர்த்தம் అని சொல்லப்படுறது. ஊர்மிகை கூட சொல்லலாம். இந்த இடத்துல ரெண்டாக இருக்கிறதுனால அது வேவ்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது அந்த விரல்பூல் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இங்கே திரும்பி பஞ்சன்றாங்க. இங்கே எதுன்னு சொன்னால் 5 புலங்களுக்கு இருக்கிற 5 விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம், அதை எடுத்துக்கணும். ஏன் சார் அது விரல்பூல? நீயே யோசிப்பார். ஒன்று மனுஷன் எப்படி அடிமை பண்ணி அவன் போட்டி சுருட்டி அவன் உள்ளக்கிட்டு அடிமையாயிட்றான். சின்னது ஒன்று ஒரு இந்திரியம். காஃபியில் கொஞ்சம் சுகரை குறைஞ்சா அன்னைக்கு அப்பா அமக்கலாம். கொஞ்சம் சுகர் குறைஞ்சிச்சுங்க. என்ன நாக்குக்கு டேஸ்ட்டு. சுகர் இல்லை, சூடு இல்லை. ஹோட்டலில் எங்காவது ஆசிரமத்தோட அப்பப்போ சூடு இல்லாமல் வைப்பாங்க. அன்றைக்கி பார்க்கணும் எல்லாரும் ஸ்டூடெண்ட்டோட மூஞ்சி. அன்றைக்கி என்னமோ எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கை போச்சு ஆகிடுது. என்ன சூடாக இல்லையாம்மா காஃபி? இப்படி இது எல்லாத்தினால தான். அதுக்கப்புறம் அதில் ஈடுபடுற அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கிடையாது. அப்புறம் வாழ்க்கை அப்படி போகிறதுனால நம்மளை இழுத்துடுது. ஓகே, வி ஆர் ட்ரௌனிங். ட்ரௌனிங் ஆகிறது தான் அந்த நீர் சுடலில் தான் மாட்டிக்கிட்டால் உள்ளே போயிடுவாங்க. சப்த ஸ்பர்ஷ ரூப விஷயால நம்ம எல்லோரும் ட்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் பொதுவாக நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், ஜானாதி. அதுக்கப்புறம் வாஞ்சதி. தெரிஞ்சுக்கின உடனே அப்புறம் கோரி ஆசை வரும் அது மேலே. அப்புறம் கரோதி யததே. அதுக்கப்புறம் பிரயத்தனம் பண்ணுவான். ஜானாதி வாஞ்சதி கரோதி. இப்படி தான் இந்த 5 விஷயங்கள். அடுத்தது பஞ்ச துக்க ஔகாம். பஞ்ச துக்க ஒரு நிமிஷம். ஔக வேகாம். பஞ்ச துக்கௌக வேகாம். 5 துக்கங்களாமா. இது கூட ஓகன்னா குரூப், கூட்டணி. ஒரு குரூப்னு ஓக. இதையும் வேகம். வேகம் பஞ்ச 5 ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்லணும். வேகம்னா என்ன? ஸ்பீடு, பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த துக்கங்கள். வா, இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஜனன துக்கம். பிறக்கும்போது யாராவது சிரிச்சுக்கிட்டே பிரிந்தீங்களா? எங்கோ யாரோ கதலும் இருக்கலாம். யாருன்னு பார்த்தோம், கிருஷ்ணன் சிரிச்சுட்டே பிறந்தார். அவர் வேறு, அவர் கதை வேறு. பொதுவாக ஜந்து ஜாயதீதி ஜந்து, பிறக்கிறவன் எல்லாம் ஜந்து தான். ஆனால் அவர் அப்படி பிறக்கல நம்ம மாதிரி. அழல் என்ன, குழந்தை அழ வைப்பாங்க. அழல் என்ன டேஞ்சர்.
வெளியில் உட்கார்ந்தவங்கள எல்லாருக்கும். அப்போ குழந்தை அழுந்துச்சுன்னா உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். ஜனன துக்கம். இப்போ நினச்சி பாருங்கோ. அதுக்கப்புறம் என்னன்னா அழுமூஞ்சுதான். ஓகே, வெளியில் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைல் அவளை தவிர உள்ளுக்குள்ள அழு ஒரே அழுதான். வெளியில் சொல்ல மாட்டோம், வெளியில் காட்டிக்க மாட்டோம், உள்ளே அழுந்துட்டு. என்ன அழுந்தே பிறந்தே இல்லை, ஜனன துக்கம். அதுக்கப்புறம் ஜரா துக்கம், மூப்பு வருதுன்னு துக்கம். மூப்பு வந்து ஜரா ஸ்திரீலிங்கம். அது வந்து யம தர்மராஜனோட சிஸ்டர். ஆமாம், அவர் வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே நீ போன்றார். போய் கொஞ்சம் ஓல்டேஜ் எதுனாலன்னா நமக்கு ஞாபகப்படுத்த போகிறார். என்ன சடனாக வந்தால் கஷ்டம்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகணும். அதனால்தான் வயசானவங்களை பார்த்தா நம்ம ஞானத்தோட இந்த சரீரம் போகும் அப்படின்னு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், தைரியமாக. ஆனால் அவர் அப்படி வந்து ஜரான்னு அனுப்பிச்சிட்டா கூட நம்ம என்ன பண்ணுறோம், மேக்கப்பு பேச்சப்பு எல்லாம் பண்ணுறதுக்கு ஐயையோ, ஹேர் கேர், நெயில் கேர், என்னென்ன கேர், டோ, என்னென்னமோ இருக்க கேர். இப்போது உலகத்தில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் என்ன தெரியுமா? இந்த பியூட்டி பார்லர் தான். அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான். உலகம் மொத்தம் ஜென்ஸ் ஆகுது, லேடிஸ் ஆகுது. அமெரிக்காவில் ஒரு அம்மா நல்ல பெரிய ஒரு ஃப்ளாட்டு சுவாமிஜிக்கு காமிச்சு, திஸ் இஸ் மை ஃப்ளாட்டுன்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க. சுவாமிஜி, யூ நோ தட் ஹவு ஐ earned the money and constructed this flat by cutting the eyebrows. நினச்சி பாருங்க. அப்போ ஒரு வாட்டி அப்படி உள்ளே போயிட்டு வந்து, எனக்கு தெரியாது எவ்வளோன்னு, அப்படி எல்லாம் ஆகும் 1500, 1500 மாதிரி அந்த நாட்டு. கண்ணு இதுக்கு என்ன சொல்லுவீங்க, உருவம். அது கட் பண்ணி பணம் சம்பாதிச்சு பெரிய ஃப்ளாட். அமெரிக்காவில் ஃப்ளாட் வாங்கினோம்னா சார் ஈஸியாக என்ன. இப்படி நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணி அந்த கேர் இந்த கேர். அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு அப்பா எத்தனை அவன் அடிக்கடிக்கு ஹார்ட் டே, டயபிட்டிஸ் டே, இந்த டே அந்த டேன்னு சொல்லி பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதெல்லாம் காட்டி நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய அதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு அதுக்கு பின்னாடி ஓடி, அப்பா நீ என்னாவது பண்ணு, நீ பண்ணிக்கோ, நான் வருவேன் ஒரு நாளைக்கு. ஓல்ட் ஏஜ் இஸ் த சிம்டம். அப்போது ஜாக்கிரதை இரு. இது கொஞ்சம் இனிமேல் இப்போ என்ன பண்ணணும். ஸோ ஜரா துக்கம் இருக்கு எல்லாருக்கு. யாரும் ஒத்துக்கலை. கிரேஸ்ஃபுல்லி ஓல்டேஜ் வந்தால் வரட்டமே, அது சரீரத்தோட தர்மம். முடி நெறிஞ்சு போனால் இப்போ என்ன ஆகி போச்சு, பல் உளுந்துரும். எல்லாம் டென்டிஸ்ட் கிட்ட போய் கட்டி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட போகும். இன்னொரு கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் முறுக்கு சாப்பிட்லாம் கடிச்சு. போகும், எல்லாம் போகும். அடுத்தது வியாதி துக்கம். சரி, அதுக்கப்புறம் வந்துச்சு, ஏதோ ஒன்று வரும். ஏதோ ஒரு வியாதி வராமல் இருக்கவே இருக்காது, வரும். பெரிய வியாதி ஒன்றும் கிடையாது, சும்மா இங்கே என்னமோ ஒன்று அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே பயம், இது என்னமோ, இது வந்து பயாப்சி எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கணும். சின்ன கட்டி வந்துச்சு, பயம். வியாதி துக்கம். அப்புறம் மரண துக்கம். எல்லாம் பெருசாக விவரிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் அந்த ஓல்டேஜ் பற்றி மட்டும் சொன்னேன். பியூட்டி கிளினிக் கடைசியில் என்ன தெரியுமா, கர்ப்பவாச துக்கம். மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் நினச்சி பாருங்கோ, டாய்லெட்டு பக்கத்தில் அம்மாவோட கர்ப்பப்பை எங்கே இருக்குது,
அது உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் என்ன, அது கீழே பக்கத்தில் என்ன இருக்குது, அங்கே எவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியுமா? அந்த குழந்தை பாகவத்தில் பார்த்தோம், கபிலகீதையில், அது படுற பாடு. அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் டைமில் செல்லுலார் ஜெயிலுன்னு அங்கே அண்டமானில் கட்டியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், சும்மா மனுஷன் வந்து இப்படி காலு கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்துக்கிறதுக்கு தான் இடம் இருக்கும். ரொம்ப இப்படியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கோ அப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அவன் அப்படி மானசீகமாக கஷ்டப்பட்டு எப்படி இருக்கும் சரீரம். ஜஸ்ட் அந்த மனுஷன் அங்கே உட்காரலாம், இல்லை படுத்துக்கலாம். ரொம்ப மூவ் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி 9 மாதம் அம்மா வயிற்றில் எவ்வளோ துக்கம். அதனால தானே அந்த ஜீவன் அங்கே பிரார்த்தனை பண்ண. அதனால தான் அவன் வந்து இப்படி உட்காந்துருக்கான் உள்ள. அது அப்படி இருக்கும் போஸும். பகவான் பிரார்த்தனை பண்ணுறான். அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. போன ஜென்மத்தில் நான் எங்கே இருக்கேன், அந்த எனக்கு அப்புறம் நான் கழுது அம்மாவா, எனக்கு அது முன்னாடி நாய் அம்மாவா தெரியும். அது எல்லாம் ஞாபகம் வருது. அதனால நான் இனிமேல் வெளியில் வரமாட்டேன். வெளியில் வரமாட்டேன்றான். அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறான். எனக்கு வெளியில் வந்தால் திரும்பி சம்சாரத்தில் மாட்டிக்குவேன் நான். ஆனால் அனீஷையா அந்த விண்டு உள்ள காற்று அந்த டைம் வரும்போது வந்து. ஆனால் அவ்வளோ செஞ்ச பிரார்த்தனை எல்லாம் பாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெயின் அந்த வலினால் வெளியில் வரப்போ மறந்துடுறாங்க. நம்ம ஒரு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிடுச்சு. அப்போ வரைக்கும் எல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல, கிளி தெரியல ஒன்றும். இது நம்ம கதை. கர்ப்பவாச துக்கம். சரி, 5 துக்கங்கள் போதும் சார், நிறையவே நல்லா சொல்லிட்டீங்க. இது இப்போ அடுத்த மந்திரத்துக்கு போங்க சார். ஏன் இதே பற்றி பேசுகிறீங்க అని தோணுறதே இல்லையா? ஏன்னா இவ்வளோ கொஞ்சமாவது இப்படி சொல்லலைன்னா வைராக்கியம் வராது. இதெல்லாம் இதுக்குன்னா வைராக்கியம் வரணும். போதும், எனஃப் ஆஃப் இட் அப்படின்னு தோணணும். ஹிதம் என்னன்னு தேடணும். பிரியவன் இவ்வளோ நாள் காலம் தள்ளி உட்கார்ந்துருக்கேன். பஞ்சாஷத் பேதாம், மறுபடி பஞ்சாஷத் வந்துச்சு. 50, 100 பாதி 50. இங்கே 50ன்னு அர்த்தம் என்ன, இங்கே வந்து 50 அப்படின்னா நிறைய. பகுதா விபஜமானம். இந்த விதமாக இந்த பஞ்சபர்வாம் 5 பூதங்களினால் உருவாக்கப்பட்டு ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சம் பஞ்சாஷத் பேதாம் அப்படின்னா பலதாக பிரிஞ்சு மல்டிடியூடாக காணப்படுறது, வெரைட்டியாக காணப்படுறது, நாவல்ட்டியாக காணப்படுறது, பியூட்டிஃபுல்லாக காணப்படுறது. ஒன்றும் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை. அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு ஸ்லோகம். இதெல்லாம் பஞ்ச அணை வச்சே எல்லா நதி உதாரணம் வச்சு சொல்லி முடிச்சிட்டா. இங்கே நம்ம வந்து பஞ்ச கிளேஷங்கள் பற்றி கூட ஞாபகப்படுத்திக்கணும். அது இங்கே இதில் வரல, ஏதோ ஒரு இதில் பஞ்ச சேர்த்துக்கலாம். இந்த பஞ்ச கிளேஷங்களை கிளியராக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லுவார். கிளேஷா பஞ்சதைய, கிளேஷங்கள் 5 வகை அனி. என்னன்னா முதல் அவித்யா, இக்னோரன்ஸ். நான் யாருன்னு தெரியல, நான் என்னமோ நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி, அவித்யா. அதனால் அதுக்கப்புறம் அஸ்மிதா வருது, நானும் என்னோடது அபிமானம். அகங்காரம் வந்துச்சு, அவித்யனால் மமக்காரம் வந்துச்சு, அவித்யா அஸ்மிதா. அதுக்கப்புறம் என்ன அங்கே வரும், ராகம் துவேஷம். ராகம் 3, துவேஷம் 4.
சார் நம்ம வாழ்க்கை முழுசாக இந்த ராகத்வேஷங்களினால தான் கண்ட்ரோல் செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வாட்டி சொல்லியிருக்க, மனசு அனி ஒரு மேலே ஹெட்டிங் போட்டு கீழே ஏதிட்டே வந்தால் 2 காலம் வரும். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, இதுதான் லிஸ்ட்டு. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கானது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் டைம் கொடுப்பேன் நான். இது 2 இல்லாமல் இன்னொன்று இருக்கு சார், மனசில் ஏதாவது இருக்கு. எனக்கு அந்த கடவுள் இஷ்டம், அது இஷ்டம் தானே ராகம். அப்பார்ட் ஃப்ரம் தி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தேர் இஸ் நத்திங். அண்ட் ஹோல் லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள் இன் பிட்வீன் திஸ் டக் ஆஃப் வார். படாத பாடுபடும், எல்லாரும் படுத்தும். கடைசியில் 5வது அபினிவேஷம். அபினிவேஷம்னா அடுத்த ஜன்மத்துக்கு காரணமாகிறது. ஜெனரலுக்கு இது மேட் ரஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அபினிவேஷம் டூ மச், என்னமோ ஒரு ஓட்டம், ஒரே தாபத்திரம், ஒரே ஓட்டம். கடைசியில் என்னன்னா இவன் கொண்டு போய் அடுத்த பாடிக்கு தயார் பண்ணுறது. அடுத்த பாடி புக்டு ஃபார் யூ. இதுதான் பஞ்சக்லேஷங்கள். ஏன் இதோடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எதுக்கு தேவை? வைராக்கியம் வர்றதுக்காக. இதெல்லாம் உனக்கு தெரியறதில்ல, உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கே. அப்போது நீ புரிஞ்சிக்க வேண்டாமோ, யோசிக்க வேண்டாமோ? இதில் எப்படி தப்பிச்சுக்கணும்னு ஒரு சிந்தனை வரணுமா இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க. ஏதாவது பாசிட்டிவாக சொல்லக்கூடாதா? பாசிட்டிவான்னா என்னதே சொல்லுவேன். அனித்யமசுகம் லோகம். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொன்னார், இருக்கு சுபமாக இருக்கு. கல்யாணம் பண்ணுறது சுபம், நல்ல குழந்தைங்களை பெற்றுக்கிறது சுபம், வீடு கட்டுறது சுபம், ஓகே குட். ஆனால் அது நம்பாத, அது மேலே சாஞ்சிக்காத. இல்லைன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் எதுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? உனக்கு வைராக்கியம் வரணும். என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறேன்ற, அது தெரிஞ்சுக்கிறேன்ற, ஒன்று நீ தெரிஞ்சிக்காம நீ எது தெரிஞ்சுக்கிட்டான்னு பிரயோஜனம் என்ன? நான் எம்டெக்கு, பிடெக்கு, கோல்டு மெடலு, திஸ் தட்னா ஏதோ பண்ணும். ஸோ வாட்? அதுக்கப்புறம் என்ன? கடைசியில் ஏன் இப்படி துக்கத்தோட, அனீஷையா, ஹெல்ப்லெஸ்ஸாக இப்படி போகணுமா? என்ன நடந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்க வேண்டாமா? இது இப்படி தானா? இல்லை இது இப்படி இருக்கும்போது கூட நான் எப்படி ஏதாவது நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி இருக்கா? இல்லைன்னா இப்படிப்பட்ட இந்த மாயா, இந்த சரீரம், ஜென்மா, மரணம், இந்த 5 இது எல்லாத்துக்கும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுதான் ஜென்யூன் கேள்வி. இது கேட்டனைக்கு நமக்கு அதுக்கு தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம். இது ஏதோ கதமோடு சொல்கிறாங்க, நல்லா இருக்கு. இன்றைக்கி 1 hour முடிஞ்சு போச்சே, 2 ஸ்டோரி சொல்லிட்டீங்க. ஒன்று சக்கரம் அண்ணுங்க, ஒன்று அப்புறம் நதி அண்ணுங்க. அனித்யம் அசுகம் லோகம் அனி சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் துக்கதோஷானு தர்சனம். பாருங்க, அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார். இல்லை இது எல்லாத்திலும் துக்கம் இருக்கானே, தோஷம் இருக்கானே பாரு. சரி பார்த்தாச்சு, இருக்க சுவாமி, இப்போ என்ன பண்ண? துக்கம் இல்லாத, தோஷம் இல்லாதது ஒன்று இருக்க, நீ பார்க்க மாட்டே. வேணுமா? அதே வேணும் சார், வேணுமா? ஒடுங்க ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து ஒரு வாரம் கேளு, புரிஞ்சுக்கோ. என்ன இதெல்லாம் துக்கமனே சொல்லிட்டு அப்புறம் துக்கம் இல்லாதது ஏதாவது சொல்லணும் இல்லையா? இருக்கே, அது இல்லைன்னா சொல்லலைன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே? உபனிஷத்து எதுக்கு? சாஸ்திரம் எதுக்கு?
அதனால் இட் இஸ் வெரி எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் வரல என்ன, துக்கம் பார்க்கல என்ன, மரணம் பார்க்கல என்ன, எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒன்று கல்லி புல்லு போல இருக்காங்க. கல்லி புல்லு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கேன்? நல்லது ஞாபகம் இல்லை. அந்த சீகல் அనే பேர்டு இருக்குல்ல, பனி அந்த எங்கே போலார் கிட்ட எங்கே இருக்கும், அது பெரிய கூட்டமாக அப்படியெல்லாம் உட்காந்துக்கும். பொதுவாக பெங்குவினும் அப்படி தான். இது இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? எல்லாம் இப்படி நடக்கும். இப்படி போய் ஒரே வாடி ஜூன்னு தண்ணிக்குள்ளே போகும். எல்லாம் ஒரு மிஷினை வச்சு பண்ணுற போல் பண்ணுவோம் அதெல்லாம். அது என்னம்மா அந்த சீகல் அந்த பேர்டு பர்டிகுலர்லி தூரம்லேருந்து யாராவது பிஸ்டல் ரிவால்வர் வச்சு ஒரு பறவையை ஷூட் பண்ணிட்டா அது சத்தி போயிடுச்சு, அப்படியே விழுந்து போயிடுச்சா, பக்கத்தில் இருக்கிற அது அப்படியே ஞானி போல் உட்காருமா. அதனால் அப்படி யாராவது இருந்தால், ஞானி அப்படி இருக்கிறது வேறு, அஜ்ஞானி அப்படி இருந்தால் கல்லி புல் போர் இருக்கேன். கல்லி புல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.